ஒரு நாள் பார்வதி ஒரு வளகாப்புக்கு போயிருந்தா. அங்க அவளுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு வராம நேரா இந்த கோயிலுக்கு வந்துட்டா. நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வயசான அம்மா தம் புருஷனை காப்பாத்தி கொடுத்த நன்றிக்காக இப்படிதான் சாமிக்கு இந்த வேண்டுதலை செஞ்சாங்க. அதை பார்த்து நானும் பார்வதியோட கஷ்டத்துக்கு விட கிடைச்சா அதே வேண்டுதலை செலுத்துற நான் வேண்டிக்கிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு அது நடந்திருக்கு. சாமி தான் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கு. அதுக்காக தான் நான் இந்த நேர்த்தி கடனை செலுத்த போறேன். அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பண்ற? யார கேட்டு இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்ட? என்ன பார்வதி, எனக்காக நீ எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருக்க, நேர்த்தி கடன் செலுத்தி இருக்க. ஒரு தடவை எனக்கு டெங்கு வந்தப்போ நீ வேண்டிக்கிட்டு தீல இறங்கினியே, அதை மறந்துட்டியா? நான் வேற நீ வேற அர்ஜுன். இதெல்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும்னு விதி இருக்கா என்ன? நாங்களும் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கால் முட்டி என்ன ஆகும்? வேண்டாம் அர்ஜுன், சொன்னா கேளு ப்ளீஸ். பாரு, நீ அப்படி பேசுற? சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சா அதை முறையா நிறைவேற்றணும். நமக்கு நடந்திருக்கிறது ஒரு மிராக்கிள் பார்வதி.